கொடைக்கானல் செகண்ட் டே இன்னைக்கு. இந்த வாட்டி பிள்ளைங்களோட வந்ததுனால கொஞ்சம் கூட சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு நல்ல ஹோட்டல். இதுதான் நாங்கள் தங்கி இருக்க ரிசார்ட்டு. இது 150 வருஷ பழமையான ஒரு ரிசார்ட்டு. சைடில் ஒரு லேக் இருக்கு, அது அந்த அளவா தெரியல. இதுல ஒரு வயலட் கலர் பூ இருக்கு, சூப்பரா இருக்கு கலர். நல்ல ஒரு கலர். ஜேபி பாடு, ஜேபி ஜேபி. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஃபேமிலியா வராங்க. அது தமிழ் நல்லா இருக்கு, படி. தமிழ் ஒரு செய்யுள் சொல்லலாம். சொல்லு 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 கேட்கட்டும். பார்க்குது பாயது தப்பு தப்பு. செல்வத்துள் செல்வம், செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அடுத்து இன்னொன்னு, தீனால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாவது நாவினால் விட்டவர். தமிழில் சிறப்புகளை சிறப்பிக்கதான் இந்த சாமி இங்க இருக்கிறார். தமிழ் புலவர். புதுசா தமிழ் வார்த்தையெல்லாம் இன்வென்ட் பண்ணானா அந்த அளவுக்கு தமிழ் புலவர். அவ்வளவு தப்பு தப்பா சொல்லுவானே, நீங்க சொல்லுவீங்க. இல்ல, அனைத்தும் சரியானது. மேல இந்த தடவை வந்தது நல்ல என்ஜாய் போயிட்டு இருக்கோம். ஆமா, சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நேத்து நைட்டு ஒரு ஆளுக்கு ரன்னிங் நோஸ் ஆகி, ஆமா, ஒரே தலைவேதனை, ஜலதோஷம். அந்த மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இங்க. நைட்டு ஃபுல்லா மழையில நனைஞ்சு ஒரே குளிரும் காய்ச்சலும் அந்த மாதிரி. அது ஒரு என்ஜாய் தான். பாரு, இங்க இருந்து கூட அழகா தெரியுது பாரு. இதுதான் பூம்பாறை வில்லேஜ். ஆக்சுவலி போகிற வழியில் இருக்குது, மன்னவனூர் போகிற வழியில் இருக்குது. நாங்கள் அப்படியே பார்த்த உடனே, ஏன்னா ரொம்ப பக்கத்துலேருந்து வரும்போது ஃபோக் ஆயிடுச்சு. இப்போ ஃபோக் நிற்கு, இப்போ கிளியராக தெரியலை. ஸோ இந்த லொக்கேஷனில் பூம்பாறை வில்லேஜ் நமக்கு நல்ல கிளியராக கிடைக்கும். ஸோ அதனால் அது அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டோம். ஒன்று ஜூம் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் எப்படி ஃபோகாக இருக்குது. அப்படியே பூம்பாறை வில்லேஜோட வியூ பாயிண்ட்ல இருக்கோம். ஃபேமிலியாக நாங்கள் இந்த ட்ரிப்பு உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க, உங்க வேர்ட்ஸை சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா சில்லுன்னு நைஸா ஃபுல்லா சாப்பிட்டு எடுத்து ஜாலியா இருக்கு. அம்மா நீங்க சொல்லுங்க. நான் இது 2வது ட்ரிப் வந்திருக்கு, அதனால எனக்கு ஒண்ணு இல்லை. இவங்க தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ஜாய் பண்றியா? ஓகே ஓகே, வாட் ஓகே. ஹாப்பியா இருக்கும், ஃபன் பண்றோம், என்ஜாய் பண்றோம், நல்லா சாப்பிடுறோம். வந்துட்டோம் மன்னவனூரில். இப்போ முக்கியமான லொக்கேஷன்ஸ் காட்ட போகிறோம். இப்போ திருப்பி இதுதான் லொக்கேஷன். வா, நாங்கள் இப்போ மன்னவனூர் வந்து சேர்ந்தாச்சு. மன்னவனூரோட ஒரு சைடு
போக அப்படி பார்க்கறது அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. பட் ஒரிஜினல் லொக்கேஷன் வந்து அது டூரிஸ்ட் லொக்கேஷன். இதுவும் சூப்பராக இருக்குது. அங்கே வீடியோ எடுக்கும் அடிபோலி சூப்பர் கிளைமேட்டு, மேலே எல்லாம் அப்படியே ஃபோகு சூப்பராக இருக்குது. எப்படி பின்னால் பாருங்க எப்பா. ஆக்சுவலி நாங்கள் சுவிட்சர்லாந்தில் போகும்போது நிறைய மரங்கள் இருந்துச்சாங்க. நிறைய எல்லா இடத்துலையுமே மரங்கள் இருந்துச்சு. பட் இங்கே மரங்களை பார்க்க மரம் தூரத்தில் இருக்கு. பட் அந்த லொக்கேஷன் பார்த்தா சொன்னா அப்படியே யூரோப்பில் இருக்க மாதிரி. காற்று வேற சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி டைமுக்கு டைம் இங்கே வரணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வரணும். வந்து இந்த இயற்கையான காற்றெல்லாம் சுவாசிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது தான். சும்மா வருஷம் ஃபுல்லாக அங்கே நமக்கு கம்பெனி ஒர்க்கு டெய்லி காலையில் போகிறோம், ஈவினிங் வாரோம். அதுக்கு இது வந்து ஒரு ரிலாக்ஸிங் தான். இந்த வாட்டி ஆக்சுவலி எங்களுக்கு டைம் இல்லை. இங்கே இந்த மாதிரி பிளான்ல எல்லாம் வரல. வேறு ஒரு ரீசனுக்காக வந்தோம். பட் இங்கே வந்த பிறகு 2 நாள் நமக்கு வெளியே போய் சுற்றுவோம், ஃபேமிலியாக எல்லா வேலை மாட்டாது அப்படின்னு டக்குன்னு பிளான் பண்ணி கிளம்புனோம். பட் ஒர்த்து தான், செம்மையான ஒர்த்து தான். நீ ஹாப்பியா அமலா? செம்ம ஹாப்பியா? ஜலதோஷம் முடிஞ்சு குறைஞ்சா? அந்த ஒன்று தான் நம்மளுக்கு மைனஸ். அந்த இடத்துல இப்படி வந்துட்டு பின்னால் 2 பேர் அங்கே உள்ள போஸ் எல்லாம் கொடுக்காங்க. முயல் ஃபார்ம் ஸ்மெல் ஸ்டைலான வராது.
சாப்பிடக்கூடாது. அதை பாட்டு எடு. இதை உறிஞ்சி சாப்பிட்டு இந்த தோலை கீழே போட்டுருவோம். இங்க உள்ள பழம் எல்லாம் வித்தியாசமா இருக்குது. இது நம்ம இடங்கள்ல கிடைக்குமான்னு தெரியல. கேரட் ஒண்ணு and 1 carrot 90. எப்படி ஃப்ரூட்ஸ் வாங்குதோமா? மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ். வேண்டாம் வேண்டாம், மிளகா பொடி வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். பாருங்க, ஆம்னி அனுவும் பரிசல்ல போயிட்டு இருக்காங்க. அது கிடந்து கறங்குது இல்லையா? பயந்தான் போயிட்டு இருக்காங்க. செம 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 லொகேஷன். பனி மூட்டமா உறைஞ்சு அப்படியே இருக்கு. அந்த மரங்கள் கூட தெரியல. பரிசல்ல அவங்கள நல்லா போட்டு கறக்குறாங்க.